This is our third sermon on the series on the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தின் இந்த செய்தியிலே பார்க்கும்போது இது மூன்றாவது பகுதியாக பிரசங்கம் பண்ணப்படுகிறது. And the last two sermons and this one I'm starting with explaining the kingdom. கடந்த இரண்டு செய்திகளும் பார்க்கும்போது இதையும் பார்க்கும்போது இந்த ராஜ்யத்தை குறித்து உங்களுக்கு விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. And the first two sermons you would have seen, if you were not here, we're going to put it in the Facebook and YouTube, you would have seen from the scriptures that the central theme of the Bible, the central theme or the teaching of Jesus is the kingdom of God. கடந்த ரெண்டு போதனைகள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சொன்னா வராதவர்கள் நீங்கள் உங்கள் Facebookல எல்லாம் போய் பார்க்கலாம். என்னவென்று சொன்னால் இயேசுவினுடைய கருப்பொருளான வேதாகமத்துடைய கருப்பொருளான ஒரு விஷயம் இருக்கும் என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யமே. And I showed you also in the first sermon how important and crucial it is to understand and to see the big picture. இந்த பெரிய வரப்படத்தை நாம் பார்ப்பது எவ்வளவு மிக மிக முக்கியம் அவசியம் என்று சொல்லி முதல் பகுதியில் உங்களுக்கு நான் சொல்லி இருந்தேன். Because everything has to be worked out within the framework of the kingdom of God. ஏனென்று சொன்னால் எல்லா காரியமும் எதுக்குள் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். Why God created man? ஏன் தேவன் மனுஷனை படைத்தார்? Why salvation is necessary? ஏன் ரட்சிப்பு மிக அவசியம்? What will the redeemed do for all eternity? மீட்கெடுக்கப்பட்டவர்கள் நித்தியமாக என்ன செய்ய போகிறார்கள்? What is our reward? நம்முடைய பரிசு என்ன? Why Jesus must come back? ஏன் இயேசு மீண்டுமாய் வர வேண்டும்? All of this must be worked out within the framework of the kingdom of God. இதெல்லாம் காரியத்தை பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யம் என்ற இந்த ஒரு காரியத்தில் வைத்து அடிப்படையாக வைத்து தான் சொல்ல வேண்டும். God did not create man to replace the devil. ஆண்டவர் பிசாசினுடைய இடத்தை எடுக்கும்படியாக மனுஷனை படைக்கவில்லை. Some teach because Satan fell, God created man to replace the devil. சில ஆட்கள் இப்படியாக போதிப்பார்கள் பிசாசானவன் விழுந்தபடியினாலே ஆண்டவர் மனுஷனை அந்த இடத்தை எடுக்கும்படியாக படைத்தார் என்று சொல்லி. Some will say, Satan was the worship leader in heaven, he fell, so to take his place God created man. ஆட்கள் சொல்வார்கள் சாத்தான் இப்படியாக இந்த ஆராதனையினுடைய பிரதான தூதனாய் இருந்தான், அவன் விழுந்தபடினாலே தேவன் மனுஷனை அந்த இடத்துக்கு ஸ்தாபிக்கும்படியாக படைத்தார் என்று சொல்வார்கள். What are the other angels doing? மற்ற தூதர்கள் என்னத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள்? You read Revelation chapter 4, chapter 5, chapter 7. Worship is going on in heaven. வெளிப்படுத்தின விசேஷம் 4, 5, 7 நீங்கள் பார்க்கும் பொழுது பரலோகத்தில் ஆராதனை தொடர்ந்து போய் கொண்டுதான் இருக்கிறது. God did not create man to replace the devil. மனுஷனை பிசாசுனுடைய இடத்தை எடுக்கும்படியாக அவனுக்கு பதிலாக வைக்கும்படியாக மனுஷனை படைக்கவில்லை. I am not a replacement. நான் ஒரு பதிலுக்காக வந்த ஒரு பொருள் அல்ல. Turn to the person next to you and say, I am not a replacement. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் பதிலுக்காக வந்தவன் அல்ல என்று. Show me where God said that he created man to replace the devil. வேதாகமத்தில் எனக்கு காமிங்க, அதாவது பிசாசுனுடைய இடத்துக்கு பதிலாக ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிற வசனத்திற்கு நீங்க காமிங்க. Show me where the scriptures say we are created to replace the devil. பிசாசுனுடைய எடுக்கும்படியாக அவனுக்கு பதிலாக நம்ம அந்த இடத்துக்கு பொருத்தும்படியாக தேவன் படைத்திருக்கிற வசனத்தை ஒன்னு காமிங்க. Yet people say this, and the problem is with most believers, we hear this, we repeat it, but we don't check the scripture. ஆனாலும் ஆட்கள் இப்படியாக சொல்லுகிறபடினாலே விசுவாசியா இருக்கிற நமக்கு ஒரு பிரச்சனை என்னவென்றால் இதை கேட்கிறோம், அதை நம்புகிறோம், நம்ம சோதித்து அல்லது ஆராய்ந்து பார்ப்பது கிடையாது. God himself said he created man to rule this earth. ஆண்டவர் தாமே அவர் சொல்லுகிறார் தேவன் மனுஷனை இந்த உலகத்தை ஆளுகை செய்யும்படியாக படைத்தார் என்று சொல்லி. We need to not just use the word the kingdom, we need to understand what is the kingdom and give the same focus and attention that God and heaven is giving. ராஜ்யம் என்ற வார்த்தை மாத்திரம் நான் பயன்படுத்துகிறேன், ஆனால் ராஜ்யம் என்னவென்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் ராஜ்யத்தை குறித்து எப்படிப்பட்ட நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாமும் அதில் செயல்பட வேண்டியதாக இருக்கிறது. So in this third sermon I'm going to continue to explain the kingdom. இன்று மூன்றாவது செய்தியிலே பார்க்கும்போது ராஜ்யத்தை குறித்து இன்னும் தொடர்ந்து விவரமாக நாம் பார்க்க போகிறோம். So the days to come we'll talk about reward, we'll talk about the feast, all of this, but we need to understand what is the kingdom because we need to work everything within the framework of the kingdom. நாட்கள் வரும் பொழுது நிச்சயமாக இந்த பரிசுகளை குறித்தும் இந்த பந்தியை குறித்தும் நாம் இதெல்லாம் பார்ப்போம். ஆனாலும் எல்லா காரியமும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் அமைந்து அது பொருந்திருக்க வேண்டும். William Law, Church of England priest said this: if you have not chosen the kingdom of God first, it will in the end make no difference
what you have chosen instead. வில்லியம் லா என்கிறவர் இப்படியாக சொல்லி இருக்கிறார், தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் முதலாவது தேர்ந்தெடுக்காமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் கடைசியானது எண்ணத்தில் நீங்கள் போய் நேர்விடுவீர்கள் என்று சொல்லி எப்படியும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி. Jesus himself said, seek first the kingdom of God. இயேசு தாமே சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று சொல்லி. So if I don't put the kingdom of God first, the king and the kingdom, whatever I choose will not make have no any importance if the kingdom is not given the priority. தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் அதில் உள்ள ராஜாவுக்கு நாம் இடம் கொடுக்காமல் இருப்போம் என்று சொன்ன மற்ற எந்த காரியமும் எந்த ஒரு மாற்றமும் நம் வாழ்க்கையில் கொண்டு வர முடியாது. H.G. Wells, an English writer, said this: the doctrine of the kingdom of heaven, which was the main teaching of Jesus, is certainly one of the most revolutionary doctrines that ever stirred and changed human thought. H.G. Wells என்ற நபர் இப்படியாக சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யத்தின் குறித்த கோட்பாடு இதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரதான போதனையாக இருந்தது. அது முற்றிலுமாக ஒரு புரட்சிகரமான ஒரு போதனையாக இருந்தது. அது மனுஷனுடைய இருதயத்தையும் சிந்தையும் இப்படியாக அது ஏவின ஒரு காரியமாக இருக்கிறது என்று சொல்லி. Well, if that was the teaching of Christ, the most important teaching of Christ, why aren't we preaching about it? Why aren't we teaching about it? அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையாக மிக முக்கியமான போதனையாக இருக்கும் என்று சொன்னால் இதை நாம் ஏன் சொல்லவில்லை, இதை ஏன் நாம் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை? Why do we just touch like how we touch people just once in a while? Why don't we speak about the kingdom? ஊருக்கு தொட்டுக்கிறது போல அப்பப்ப நம்ம ஏன் வந்து இதை தொட்டுக்கிறோம்? ஆனாலும் இது எப்பொழுதும் பேச வேண்டிய ஒரு காரியம் அல்லவா? Now the word kingdom in the Greek is the word basileia. கிரேக்க மொழியில ராஜ்யம் என்று சொல்லும்போது நீங்க பார்க்கும்போது பசிலியா என்று சொல்லப்படும். Now basileia can refer to the right or the authority to rule or royal power. It can also refer to a place, a territory. பசிலியா என்று சொல்லி இந்த வார்த்தை நீங்கள் பார்க்கும்போது அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால் ராஜரீக வல்லமை அல்லது ஒரு அதிகாரம் அல்லது ஒரு இடத்துக்கான அதிகாரம் என்று சொல்லி நீங்க சொல்லலாம். I took this from a Greek dictionary, but you've seen, as you can see, I've underlined the word authority and territory. அதிகாரம் மற்றும் இடம் ஒரு எல்லை என்று சொல்லி இந்த வார்த்தையை நீங்கள் கோடிட்டு இருக்கிறதை பார்க்கலாம். There are those who take just the first part and say, well, basileia means royal rule, so Christ can rule from heaven. He doesn't need a place to rule. அதாவது சில ஆட்கள் இப்படியாக முதல்ல இந்த வார்த்தையை மாத்திரம் எடுத்து அவர் சொல்லுவார்கள், ராஜரீக வல்லமை அல்லது ஆளுகையா இருக்கிறபடினால கிறிஸ்து உலகத்தில் வர வேண்டிய அவசியம் இல்லை, பரலோகத்திலிருந்தே அவர் ஆளுகை செய்யலாம் என்று சொல்லி சொல்லுவார்கள். He is ruling right now. That's basileia, that's the royal power. No need to come to the earth and rule. இப்பொழுது அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார், அது பசிலியா, அவர் உலகத்தில் வந்து ஆள வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி சொல்லுவார்கள். But I want you to see, and you will see as we keep on reading, the focus. When we talk about the kingdom of God, we are referring to the rule of Christ on this earth. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் இந்த கவனத்தை செலுத்தி வருவோம் என்று சொன்னால் இந்த ஆளுகையை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவினுடைய ஆளுகையானது இந்த பூமியில் நடக்கிற ஆளுகையை குறித்து பேசுகிறது. So there is a territory, if you like, that he will rule over. ஆகினாலே நீங்கள் உங்களுக்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு எல்லையை வைத்து தேவன் அங்கே ஆளுகை செய்வார். So I use the word dominion and domain. இங்க ஆதிக்கம் மற்றும் இடம் என்று சொல்லி இந்த தலைப்பில் நாம் பார்க்கிறோம். Dominion means royal rule, power to rule. ஆதிக்கம் என்று சொல்லும்போது ராஜரீக வல்லமையா இருக்கிறது, அது ஒரு அதிகாரமா இருக்கிறது. And the domain refers to the area or the territory over which the king will rule. இடம் என்று சொல்லும்போது எந்த எல்லையை நின்று அல்லது எந்த எல்லையை அந்த ராஜரீகம் செய்வார் என்று சொல்லி பொருளாகும். The kingdom of God is therefore the rule of the King Jesus Christ. தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவின் உட்படுத்தின ராஜ்யமா அல்லது அதிகாரம் செய்கிற ஒரு ராஜ்யமா இருக்கிறது. He has a royal power. அவருக்கு ராஜரீக வல்லமை உண்டு. Over the earth, which is the territory. இந்த உலகம் பார்க்கும்போது அதுதான் எல்லையாக இருக்கிறது. So the dominion tells us who will rule. இந்த ஆதிக்கமானது யார் ஆளுகை செய்வார் என்று காண்பிக்கிறது. And the domain tells us where he will rule. இடமானது எங்கே நின்று அவர் ஆளுகை செய்வார் என்று சொல்லி நமக்கு காண்பிக்கிறது. So we have the person and the place. ஆகினால அந்த நபரும் இந்த இடமும் என்று சொல்லி நம்ம இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. The person is Jesus Christ, the place is the earth. அந்த நபர் யார் என்றால் இயேசு கிறிஸ்து தாமே, இடம் எது என்று சொன்னால் இந்த உலகம். Okay, so keep that in mind, dominion and domain. நீங்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும், ஆதிக்கம் மற்றும் இடம். Is the kingdom already here or is it going to be in the future? கேள்வி என்னவென்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுது இங்கே இருக்கிறதா அல்லது வருங்காலத்தில் அது வரப்போகிறதா? Now when we study whether the kingdom of God or any doctrine,
we cannot make a doctrine out of a single verse. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அல்லது ஏதோ ஒரு கோட்பாடை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு வசனத்தை மாத்திரம் எடுத்து அது அடிப்படையாக வைத்து ஒரு கோட்பாடை உருவாக்க முடியாது. Everybody knows this, but hardly anyone really does it. எல்லோருக்கும் இது நன்றாக தெரிஞ்ச ஒரு விஷயம், ஆனாலும் अनेक பேர் இது செய்வது கிடையாது. Even I think sermon 1 itself has showed you the importance of seeing the big picture. இந்த முழு படத்தை பார்ப்பது எவ்வளவு முக்கியம் என்று சொல்லி முதல் செய்தியிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. Because the big picture helps us to determine the details. இந்த முழு படத்தை நீங்கள் பார்க்கும்போது அதனுடைய பொருளை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். So is the kingdom of God something past, or it is now, or it is something that's going to happen in the future? தேவனுடைய ராஜ்யம் கடந்த ஒரு காலத்தில் நடந்த ஒரு காரியமா, அல்லது நிகழ்காலம் இப்பொழுது நடக்கிற ஒரு காரியமா, அல்லது எதிர்காலம் வருங்காலத்தில் நடக்க போகிற ஒரு காரியமா? Well, there are some passages that refers to the kingdom as already being here. சில வசனத்தை பார்க்கும்போது அந்த வசனம் எப்படி குறிக்கிறது என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுது வந்து விட்டது என்று சொல்லி. And therefore they will say, there you go, the kingdom is here, the kingdom is within us. Why do you look for a future kingdom? ஆகினாலே அவர்கள் இப்படியாக சொல்லுவார்கள், வசனம் இப்படி போட்டிருக்கிறபடினாலே தேவனுடைய ராஜ்யம் இங்க இருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளாக இருக்கிறது, ஆனா ஆகினாலே வருங்காலத்தில் வரப்போகிற ஒரு ராஜ்யத்தை நாம் ஏன் எதிர்பார்க்க வேண்டும் என்று சொல்லி. Kingdom Basilia, it is a royal rule. There is no need for a territory. பசிலியா என்று சொல்லும்போது ராஜரீக ஆளுகையா இருக்கிறபடினாலே ஒரு இல்லை அவருக்கு வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி சொல்லுவார்கள். So there are those some who will say the kingdom is already here, don't talk about a future kingdom. சில ஆட்கள் இப்படியாக சொல்லுவார்கள், தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுது இங்க இருக்கிறது, வருகிற ராஜ்யம் இன்னொன்னு வரப்போகிறது என்று சொல்லி பேச வேண்டாம் என்று சொல்லுவார்கள். And there are those who say, look, the kingdom is future, and because of that they tend to not pay focus on the kingdom that is present. சில ஆட்கள் எப்படி சொல்வார்கள் என்று சொன்னால் இந்த ராஜ்யமானது வருகிற அல்லது வருங்காலத்தில் எதிர்காலத்தில் வரப்போகிற காரியமா இருக்கிறபடினாலே இன்றைக்கு அதில் அதிகமாய் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் இல்லை என்று சொல்வார்கள். So which one is it? ஆகினால எது உண்மை? Is the kingdom present or is it future? தேவனுடைய ராஜ்யம் நிகழ்காலமா அல்லது வருங்காலமா, எதிர்காலம்? Is it past, is it present or is it future? அல்லது கடந்து போன காலமா அல்லது இப்பொழுது நிகழ்காலமா அல்லது வருங்காலமா இருக்கிறதா? Well, let's look at the scriptures. வேதாகமத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போமாக. Turn to Luke chapter 16 verse 16. எடுத்துக்கொள்வோம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனம். Luke 16 verse 16. லூக்கா 16:16. Let's all turn there. Let's read in our Bibles. எல்லோரும் வேதத்தை திருப்பி கொண்டு இந்த வசனத்தை நாம் வாசிப்போமாக. Okay, let me read in the English and then we will read in the Tamil. The law and the prophets, that's referring to the Old Testament, were until John the Baptist. Since then the good news of the kingdom of God is preached and everyone forces his way into it. நியாய பிரமாணமும் தீர்க்கதரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். John the Baptist preached that the kingdom is near. யோவான் ஞானஸ்நானகர் தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி பிரசங்கம் பண்ணுகிறார். And Jesus says from the time of John the Baptist the kingdom has been preached and people are forcing themselves into the kingdom. இயேசு சொல்லுகிறார், இப்படியாக யோவான் ஞானஸ்நான காலத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணப்பட்டுகிறது, अनेक பேர் பலவந்தமாய் அதுக்குள் பிரவேசிக்கிறார்கள் என்று சொல்லி சொல்கிறார். Therefore at the time of Jesus itself he himself said people are entering into the kingdom. ஆகினால இயேசு கிறிஸ்து தன்னுடைய காலத்திலே அவர் சொல்லுகிறார், இந்த ராஜ்யத்துக்குள் ஆட்கள் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி. So John the Baptist preached repentance, preparing the people for the Messiah. யோவான் ஞானஸ்நானனை பார்க்கும் பொழுது மனம் திரும்பலுக்கான ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறார், இந்த மேசியா வருவதற்காக ஜனங்களை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். And when people accept the Messiah they come under God's rule. That is how they were entering the kingdom. ஜனங்கள் இப்படியாக மேசியாவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுடைய ராஜரீகத்துக்குள் அல்லது ஆதிக்கத்துக்குள் வருகிறார்கள், அப்பொழுது அவர் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறார். But people were already entering the kingdom at the time of Jesus. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவின் காலத்திலும் கூட ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க தொடங்கிவிட்டார்கள். Mark chapter 1 verse 15. மார்க் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். Let's turn there. Mark chapter 1 verse 15. எடுத்துக்கொள்வோம் மார்க் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். And saying the time is fulfilled and the kingdom of God is at hand, that means near, repent and believe in the gospel. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். The kingdom was near because the King Jesus was there. ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது ஏனென்று சொன்னால் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் இருந்தார். Believing in the King, believing in Jesus is
entrance into his kingdom. ராஜாவின் மீது நம்பிக்கை வைப்பது, இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைப்பது அந்த ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிற ஒரு வாசலாக இருக்கிறது. So the promise is given to the people at the time of Jesus. If you believe the gospel, if you believe Jesus, you can enter the kingdom. இயேசு கிறிஸ்துவின் காலகட்டத்தில் இப்படியாக சுவிசேஷத்தை நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை நம்புவீர்கள் என்று சொன்னால், நீங்கள் அந்த ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி வாக்குத்தத்தம் உரைக்கப்பட்டிருக்கிறது. Doesn't that sound like the kingdom is past? ராஜ்யம் முடிந்து போனது போல அது காண்பிக்கிறது இல்லையா? Past meaning that it was already there at the time of Jesus. அதாவது இயேசு கிறிஸ்து இருந்த காலத்திலே ராஜ்யம் அங்க இருக்கிறது என்று சொல்லி காண்பிக்கிறது. So why do you talk about a future kingdom? ஆகினாலே வரப்போகிற வருங்காலம் எதிர்காலத்தினோட ராஜ்யத்தை ஏன் பேச வேண்டும்? Luke 17 லூக்கா 17ஆம் அதிகாரம் 20 and 21. 20வது வசனம் தொடங்கி 21ஆம் வசனம் Luke வரை. 17 verses 20 and 21. லூக்கா 17 20 மற்றும் 21வது வசனம். Being asked by the Pharisees when the kingdom of God would come, he answered them, the kingdom of God is not coming in ways that can be observed. Nor will they say, look, here it is, or there. For behold, the kingdom of God is in the midst of you. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரதியட்சமாய் வராது. இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கும் ஏதுவிராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறதே என்றார். Some English translations will say the kingdom is within you. சில ஆங்கில மொழிபெயர்ப்பை பார்க்கும்போது ராஜ்யம் உங்களுக்குள்ளாக இருக்கிறது என்று அது சொல்லும். That may not be correct. அது சரியான ஒன்றாக இருக்காது. Some translation will say the kingdom of God is among you. Some like the one I read is in the midst of you. சில மொழிபெயர்ப்பை பார்க்கும்போது தேவ ராஜ்யம் உங்கள் மத்தியிலே இருக்குது, சில மொழிபெயர்ப்பு பாரு உங்கள் நடுவில் இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். Okay, like the Tamil say in you. இங்க தமிழில் பார்க்கும்போது உங்களுக்குள் இருக்கிறது என்று வசனம் சொல்லுது. Now the kingdom of God cannot be within you because Jesus was talking to the Pharisees who have rejected the Messiah. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளாக இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் மேசியாவை தள்ளின இந்த பரிசேயர்களிடத்தில் இயேசு கிறிஸ்து அங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். So the kingdom cannot be in the Pharisees who are rejecting the Messiah. ஆகினால இந்த ராஜ்யமானது மேசியாவை தள்ளி செய்கிற இந்த பரிசேயர்கள் உள்ளத்துக்குள் அல்லது அவர்கள் வாழ்க்கைக்குள் இருக்க முடியாது. Therefore the choice of words, where some translation will say among you or in the midst of you, is to be preferred. ஆகினால வார்த்தையை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறனால உங்கள் மத்தியில அல்லது உங்கள் நடுவில் இருக்கிறது என்று சொல்லி இந்த வார்த்தை சரியாக பொருந்தும். The Lord was telling the Pharisees, you are looking here and there for the kingdom. கர்த்தர் இந்த பரிசேயர்களை பார்த்து சொல்லுவார், நீர் அங்கேயும் இங்கேயும் ராஜ்யத்தை தேடிக் கொண்டிருக்கிறாய். But the kingdom is in your midst. ஆனாலும் அந்த ராஜ்யம் உங்கள் மத்தியில இருக்கிறது என்று சொல்லி சொல்லுவார். You're looking here and there, but the king is standing in front of them. Where the king is, that's where the kingdom is. அங்கேயும் இங்கேயும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் ராஜா அவர்கள் மத்தியில இருக்கிறார். ராஜா எங்க இருக்கிறாரோ அங்கே ராஜ்யம் அமைந்திருக்கிறது. Jesus is the embodiment or the full representation of the kingdom. இயேசு கிறிஸ்து இப்படியாக இந்த ராஜ்யத்தினுடைய முழு வடிவமைப்பாக இருக்கிறார். So where the king is, that's where the kingdom is. ராஜா எங்க இருக்கிறாரோ ராஜாங்கமும் அங்கேதான் இருக்கிறது. So the king was among the people, not within, but among the people at that time. ராஜா அந்த காலத்தில் எங்க இருந்தார் சொன்னால் ஜனங்கள் உள்ளுக்குள்ளாக இல்ல, ஆனாலும் அவர்கள் மத்தியிலே அவர் இருந்தார். Now let me read to you from the Life Application New Testament commentary, commenting on Mark 1:15. மார்க் 1:15 அதிகாரத்தை இப்ப லைஃப் அப்ளிகேஷன் கமெண்ட்ரி இந்த கமெண்ட்ரில இருந்து நம்ம பார்க்க போகிறோம். The phrase indicates a present reality and a future hope. Pay attention. Present reality and a future hope. நல்லா கவனித்து பாருங்கள். இது என்ன சொல்கிறது என்று சொன்னால் இப்பொழுது இருக்கிற உண்மையும் வரப்போகிற நம்பிக்கையான காரியமா இருக்கிறது என்று சொல்லுது. That's what I believe the Bible teaches. வேதாகமம் அப்படிதான் நமக்கு போதிக்கிறது என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். Today Jesus Christ reigns in the hearts of the believers, but the kingdom of heaven will not be fully realized until all evil in the world is judged and removed. Christ came to earth first as a suffering servant. He will come again as king and judge to rule victoriously over all the earth. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவானவர் ஒவ்வொருவருடைய விசுவாசத்திலும் உள்ளத்திலும் விசுவாசிகளின் உள்ளத்தில் அவர் ஆளுகை செய்கிறார். இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் முழுமையை நாம் அறிந்து கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் உலகத்தில் இருக்கிற எல்லா தீமையான காரியங்களும் அகற்றின பின்பு இயேசு கிறிஸ்துவானவர் துன்பப்படுகிற ஊழியக்காரராய் இந்த உலகத்தில் முதலாவது வந்தார். பின்பு இரண்டாம் வருகையில் அவர் ராஜாவாக வந்து இந்த உலகத்தை வெற்றிகரமாக
ஆளுகை செய்ய போகிறார். So the kingdom at the time of Jesus was near and soon it will be here. தேவனுடைய ராஜ்யம் இயேசு கிறிஸ்துவின் காலகட்டத்தில் சமீபமாய் இருந்தது. ஆனால் வருங்காலத்தில் அந்த ராஜ்யம் இங்கே இருக்கும். Well, what about now? இப்பொழுது என்ன? Let's turn to Colossians 1:13. எடுத்துக்கொள்வோம் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். Colossians 1:13. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். He has delivered us from the domain of darkness and transferred us to the kingdom of his beloved son. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். Through Jesus we are already in the kingdom. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த ராஜ்யத்துக்குள் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். When we accepted Christ, we were transferred from one domain to another domain. இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு இடத்திலிருந்து நாம் இன்னொரு இடத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறோம். From the domain of darkness to the domain of the kingdom of the son. இருளின் ஆளுகை அல்லது இருளின் இடத்திலிருந்து இன்றைக்கு தேவனுடைய இடம் அல்லது தேவனுடைய ராஜ்யத்தை குமாரனுடைய இடத்துக்கு நாம் இருக்கிறோம். Therefore, you and I, the church, are in the kingdom now spiritually. ஆகினால இன்றைக்கு சபையா இருக்கிற நாம் ஆவிக்குரிய ரீதியிலே தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நாம் இருக்கிறோம். And therefore we are to experience and express the coming kingdom. ஆகினால இன்றைக்கு வருக போகிற ராஜ்யத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். அதே சமயத்தில் இந்த ராஜ்யத்தை நாம் வெளிப்படுத்தி வாழ வேண்டியது அவசியமா இருக்கிறது. As we wait for the kingdom to come on this earth, now itself we are to experience and to express that kingdom. ராஜ்யம் இந்த பூமியின் மீது நாம் இப்படியாக வரும் அளவு காத்திருக்கிற இந்த நாளில் இந்த ராஜ்யத்தை நாம் வெளிப்படுத்தி வாழ வேண்டியது அவசியமா இருக்கிறது. So we are in the kingdom now. ஆகினால இப்பொழுது நாம் அந்த ராஜ்யத்தில் இருக்கிறோம். The kingdom is within us. ராஜ்யம் நமக்குள்ளாக இருக்கிறது. Spiritually. ஆவிக்குரிய ரீதியிலே பார்க்கும்போது இதெல்லாம் இருக்கிறது. We cannot stop there. ஆனா இதை நிப்பாட்ட முடியாது. Because the Bible also talks about a future aspect of the kingdom. ஏனென்று சொன்னால் வேதாகமம் வரப்போகிற ராஜ்யத்தை குறித்தும் பேசுகிறது. Let's turn to Acts 14. எடுத்துக்கொள்வோம் அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம். Acts 14. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 21 and 22. 21ஆம் வசனமும் 22வது வசனமும். When they had preached the gospel to that city and had made many disciples, they returned to Lystra and Iconium and to Antioch, strengthening the souls of the disciples, encouraging them to continue in the faith, and saying that through many tribulations we must enter the kingdom of God. அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு லிஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்பி வந்து சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். Listen, the church is to enter the kingdom. சபையானது தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். Paul said through many tribulations we must enter the kingdom. பவுல் சொல்லுகிறார் அநேக உபத்திரத்தின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டும். If the church is the kingdom, then why must it enter the kingdom? சபையானது ராஜ்யமா இருக்கும் என்று சொன்னால் ஏன் இது ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும்? The kingdom is in the future and we have to enter that kingdom, but we must go through many tribulations. ராஜ்யமானது வருங்காலத்தில் வரப்போகிற ஒரு காரியமா எதிர்காலத்தில் வரப்போகிற ஒரு காரியமா இருக்கிறது. நாம் இந்த ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். ஆனாலும் பிரவேசிப்பதற்கு அநேக உபத்திரவத்தின் வழியாக நாம் கடந்து போவது அவசியம். Paul's focus was not heaven. Paul's focus was the kingdom. பவுலுடைய நோக்கம் அவருடைய கவனம் எல்லாம் பரலோகத்தின் மேலே அல்ல தேவனுடைய ராஜ்யத்தின் மேலே இருந்தது. Through many tribulations, what are you expecting, Paul? Entering the kingdom. அநேக உபத்திரத்தின் வழியாக பவுல் என்ன எதிர்பார்த்து கொண்டிருந்தார் என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். Therefore Paul was waiting for the Lord to come. He knew when Jesus comes what will take place. Kingdom will come, you enter the kingdom. ஆகினாலே பவுல் இப்படியாக கர்த்தர் வரும் அளவு அவர் காத்திருந்தால் அவர் அறிந்திருந்தார் கர்த்தர் வரும்பொழுது ராஜ்யம் வரும் அவர் ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பார் என்று சொல்லி. Our citizenship is in heaven. நம்முடைய குடியிருப்பானது பரலோகத்தில் இருக்கிறது. What does that mean? அது என்ன பொருள்? Read Philippians. Because my citizenship is in heaven, I am waiting not to go there. I am waiting from someone to come down. அதாவது என் குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கும்படி பிலிப்பியர் புத்தகத்தில் வாசிப்பேன் என்று சொன்னால் நான் பரமேறி போவதற்காக காத்திருப்பது அல்ல அவர் ராஜ்யத்தை கொண்டு வருபவர் அந்த ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க காத்திருக்கிறார். When Jesus comes, when the king comes back, he brings the kingdom. இயேசு கிறிஸ்து ராஜா மீண்டும் வரும் பொழுது ராஜ்யத்தை அவர் கொண்டு வருவார். In the future sermons, when you look at the parable, this will become clear. The king is coming back with his kingdom. வரப்போகிற செய்திகளை நீங்க கவனித்து பார்க்கும்போது இந்த ஓமைகளை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் வரப்போகிறார் என்று சொல்லி மிகவும் தெளிவாக உங்களுக்கு தெரியுங்க வரும். Paul's expectation, yes, we will go through many tribulations.
to enter the kingdom. அவளுடைய எதிர்பார்ப்பு என்னவென்று சொன்னால், ஆமாம் நான் அநேக உபத்திரத்துக்குள் கடந்து போக வேண்டும், ஆனால் எதற்கென்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க So the வேண்டும். kingdom is still in the future. இந்த ராஜ்யமானது எதிர்காலத்தில் வரப்போகிற ஒரு காரியமா இருக்கிறது. So which one is it? Past, present or future? கடந்த காலமா, நிகழ்காலமா அல்லது வருங்காலமா? எது? Well, scripture seems to talk of all three. வேதாகமத்தை பார்க்கும்போது இந்த மூன்று காரியத்தையும் வைத்து பேசுகிறது. We need to put it together to have a better understanding. இந்த காரியத்தை எல்லாம் ஒன்றாக இணைத்து வைக்கும் பொழுது தான் சரியான புரிந்துணர்வு நமக்கு இருக்கும். The fact, the truth, according to the scripture, the kingdom is here, the kingdom is coming. சத்தியம், உண்மை, வேதாகமத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ராஜ்யம் இங்க இருக்கிறது, ராஜ்யம் வரப்போகிறது. See, the kingdom has not yet come on this earth. ராஜ்யம் இப்பொழுது இன்னும் பூமிக்கு மேலாக இன்னும் வரவில்லை. Jesus, who said from the time of John the Baptist the kingdom has been advancing, the same Jesus told the disciples, pray for the kingdom to come. இயேசு இப்படியாக பார்த்து சொல்லுகிறார், யோவான் ஞானஸ்நானன் காலத்திலிருந்து இப்படியாக தேவனோட ராஜ்யம் பலவந்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி, அதே சமயத்தில் ராஜ்யம் வர வேண்டும் என்று ஜெபம் பண்ணவும் தன்னுடைய சீரிடத்தில் கற்றுக் கொடுக்கிறார். Why pray for the kingdom to come? ஏன் ராஜ்யம் வர வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். Our Father in heaven, holy be your name, your kingdom come, your will be done on earth as it is in heaven. பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பரலோகத்தில் சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம். Where must God's will be done? ஆண்டவருடைய சித்தம் எங்கே நடைபெற வேண்டும்? இந்த பூமியிலே நடைபெற வேண்டும். Don't worry about heaven. Heaven is fine. பரலோகத்தை பத்தி கவலைப்பட வேணாம், அது நல்லா அப்படியே தான் இருக்கிறது. Maybe better without us. நம்ம இல்லாம இன்னொரு சிறந்த ஒரு இடமா தான் இருக்கும். Let me ask you, is God's concern heaven or earth? ஆண்டவருடைய கவன நோக்கம் பரலோகமா அல்லது பூலோகமா? Is God worried about fulfilling his will in heaven or earth? ஆண்டவர் தன்னோட சித்தத்தை செய்து முடிக்க பரலோகத்தில் அதை குறித்து கவலையா இருக்கிறாரா, இந்த பூலோகத்தை செய்ய முடிக்க கவலையா இருக்கிறாரா? What are we concerned about? நம்ம எதுல கவனமா கவலையா இருக்கிறோம்? மேல போறது தான். We take it as a joke. In the time to come, I'll show you majority of Christian thinking and preaching is totally against what the Bible says. வேதாகமம் சொல்லப்படுகிற காரியத்துக்கு எதிர்ப்பாக அநேக கிறிஸ்தவர்களும் அநேக போதர்களும் எதிர்ப்பாக தான் இன்றைக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டு வருகிறார்கள். Oh, when I make this statement, believe me, I'll prove it from the scriptures. இந்த வசனத்தை, இந்த காரியத்தை நான் சொல்லும்போது வசனத்திலிருந்து எடுத்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். So Jesus told the disciples to pray for the kingdom to come. Why? The will of God must be done on earth. This is the domain. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார், தேவ ராஜ்யம் வரும்படிக்கு ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் தேவனுடைய சித்தம் இந்த பூலோகத்தில் நடைபெற வேண்டும். ஏனென்று சொன்னால் இதுதான் தேவனுடைய எல்லை. The church through the King Jesus Christ have become a part of the coming kingdom. We are connected to it. சபையானது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான், இந்த ராஜாவின் மூலமாக வரப்போகிற ராஜ்யத்தின் பங்காளராக நாம் இருக்கிறோம். Spiritually, we have entered the kingdom. The kingdom is within us, but the kingdom has not come upon the earth. ஆவிக்குரிய ரீதியிலே பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளாக இருக்கிறது, நாமும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் இருக்கிறோம். ஆனாலும் சரீரபூர்வமான ரீதியிலே தேவனுடைய ராஜ்யம் இந்த பூலோகத்தின் மேல் இன்னும் வரவில்லை, ஸ்தாபிக்கப்படவில்லை. So the question is, the kingdom of God here right now? ஆகினால கேள்வி என்னவென்று சொன்னால், தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுது இங்கே இருக்கிறதா? What do you think? Yes or no? இருக்குதா இல்லையா? கத்தி கத்தி பேசுறேன். Yes. இருக்கிறது. How? எப்படி? For the church, the kingdom is already here. சபைக்கு பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யம் இங்கே இருக்கிறது. Because the king is here. ஏனென்றால் ராஜா இங்கே இருக்கிறார். But the king hasn't come upon the earth. ஆனால் ராஜா இந்த பூலோகத்துக்கு மேலாக, பூமிக்கு மேலாக நாம் வரவில்லை. Is the kingdom here on earth? ராஜ்யம் இந்த பூமிக்கு மேல இருக்கிறதா? Hello. No. That will come when the king comes. ராஜா வரும் பொழுது அந்த ராஜ்யம் வரும். So if the question is asked, is the kingdom here? What is the answer? ராஜ்யம் இங்க இருக்குதான்னு சொல்லி கேள்வி கேட்டாங்களா, என்ன பதில் கொடுக்கணும்? Yes. You must say yes or no. No, you must say yes or no. நீங்க ஆமா இல்லன்னு சொல்லி சொல்லணும். There's a term in theology regarding this. ஏழைகளை பார்க்கும்போது ஒரு காரியத்தை இப்படியா பயன்படுத்துவார். I think it's Professor Lett who coined this term, already but not yet. வந்து விட்டது ஆனால் இன்னும் இல்லை என்று சொல்லி ஒரு இந்த காரியத்தை சொல்லுவார். Professor George Lett brought this out, already but not yet. Professor George Lett என்கிறவர்கள் இந்த காரியத்தை சொன்னார். அதாவது வந்து விட்டது ஆனாலும் இன்னும் வரவில்லை. வந்துருச்சு ஆனால் வரல. Already but not yet.
வந்துவிட்டது, ஆனால் இன்னும் வரவில்லை. Already for the church. சபைக்கு வந்துவிட்டது. I am in the kingdom. நான் ராஜ்யத்துக்குள் இருக்கிறேன். The kingdom is within me. ராஜ்யம் எனக்குள்ளாக இருக்கிறது. I am a citizen of the kingdom of God. நான் தேவனுடைய ராஜ்யத்தின் குடியிருப்பு அல்லது உரிமையாளராக இருக்கிறேன். But ஆனாலும் not yet for the earth. உலகத்துக்கு இன்னும் வரவில்லை. We are waiting for that kingdom. Amen. நாம் அந்த ராஜ்யத்துக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். But the focus of the Bible, the focus of God is upon the future kingdom. வேதாகமத்தினுடைய கவனமும் தேவனுடைய கவனம் எதில் இருக்குன்னு சொன்னா வரப்போகிற அந்த ராஜ்யத்தின் மீது அதிக நோக்கமாய் இருக்கிறது. The church is to be the visible manifestation of the coming kingdom. சபையானது வரப்போகிற அந்த ராஜ்யத்தினுடைய பார்க்கக்கூடிய வெளிப்பாடாய் நாம் இருக்க வேண்டும். You and I are citizens of the kingdom. நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்தின் குடிமகனாய் இருக்கிறோம். Although we live on this earth, in this world, இந்த உலகத்தில் இந்த பூமி மீது நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் I am a citizen of the coming kingdom. நான் வரப்போகிற ராஜ்யத்தின் குடிமகனாய் இருக்கிறேன். I don't wait for the kingdom to come. அந்த ராஜ்யம் வருவதற்கு என்று நான் காத்துக் கொண்டில்லை. I'm waiting for it. But before it comes, I am to live as a kingdom citizen here. அந்த ராஜ்யம் வருவதற்கு முன்பாக அந்த ராஜ்யத்தின் குடிமகனாய் இங்கே இப்பொழுது நான் வாழ வேண்டியது அவசியம். I have to think as a kingdom citizen. ராஜ்யத்தின் குடிமகனை போல நான் சிந்திக்க வேண்டும். I have to speak as a kingdom citizen. ராஜ்யத்தின் குடிமகனை போல நான் பேச வேண்டும். I have to live as a kingdom citizen. ராஜ்யத்தின் குடிமகனை போல நான் வாழ வேண்டும். The church is to be the visible manifestation of the coming kingdom. சபையானது வரப்போகிற அந்த ராஜ்யத்தின் வெளிப்பாட்டாய் நாம் வாழ வேண்டும். In other words, we should be able to tell the church, when you talk about the kingdom, we must tell them, you can't picture the kingdom in your mind, come to church. அதாவது ஆட்கள் கேட்கும்போது ராஜ்யம் என்று சொல்லும்போது ராஜ்யத்தை குறித்து உங்க சிந்தனையில் பார்க்க முடியலையா, சபைக்கு வந்து பாருங்கள் என்று சொல்ல வேண்டும். The kingdom of God is about peace and righteousness and joy. தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கும்போது சந்தோஷமும் சமாதானமும் நீதியும் குறித்த காரியமா இருக்கிறது. And the knowledge of God. தேவனுடைய அறிவும் அங்கே வெளிப்படுகிறதா இருக்கிறது. Four main things about the coming kingdom in the future: righteousness, joy, peace, knowledge of God. இந்த நான்கு காரியங்களும் அம்சங்களும் இப்படியாக வரப்போகிற ராஜ்யத்தில் நீங்கள் பார்க்க முடியும். So if you can't picture that, come to the church. நீங்கள் இந்த காரியத்தை பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் சபைக்கு வர வேண்டும். Look at the love in the church. சபையில் உள்ள அன்பை பாருங்க. Look at the righteousness and justice. சபையில் உள்ள நீதியும் நியாயமான காரியங்களை பாருங்கள். Look at the knowledge of God that the church has. சபைக்கு இப்படியாக தேவனை குறித்து ஞானம் இருக்கிறதை நீங்கள் பாருங்கள். Look how peaceful people are. எவ்வளவு சமாதானம் உள்ள ஜனங்களா இருக்காங்க. This is a miniature picture of the coming kingdom. வரப்போகிற ராஜ்யத்தை குறித்து ஒரு சின்ன வரைபடமாக அல்லது படமாக இந்த சபை இருக்கிறது. Amen. Amen. But I wonder we can say that. ஆனால் இது Because though we are citizens of the kingdom, yet many of us still live according to this world system. ராஜ்யத்தின் குடிமகனாக நாம் இருந்தாலும் இந்த உலகத்தின் அமைப்பின் கீழ் தான் अनेक கிறிஸ்தவர்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். That's why book of Romans says, do not conform to this world, to the pattern of this world any longer, but what? Renew your mind. ஆனால் ரோமர் புத்தகத்தில் பார்க்கும் உலகத்தோடு நான் ஒத்த வேஷம் தரிக்காமல் சிந்தையிலே புதுப்பித்தவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லுவாங்க. If I know that I am a king and Jesus is the king of kings, நான் ஒரு ராஜாவாக இருந்து இயேசு ராஜாதி ராஜாவாக இருக்கிறார் என்று சொல்லி நான் அறிந்திருப்பேன் என்று சொன்னார். in the kingdom of God, தேவனுடைய ராஜ்யத்துக்குள், then we must talk like kings. அப்பொழுது நாம் ராஜாவை போல பேச வேண்டும். Royal language. அந்த ராஜரீக பாஷைகள் வாயிலிருந்து வர வேண்டும். You are king, that's not how king will go. ராஜா இப்படிலாம் பேச மாட்டாரு. The king will not, you know how even Malaysia, how does the king talk? He won't say Sai or what? Beta. ராஜா என்று பார்க்கும்போது பேதான்னு சொல்லிட்டு மலையில சொல்லுவோம். We have the Queen's English in England. இங்கிலாந்து தேசத்துல பார்க்கும்போது குயினோட ஆங்கில மொழி இருக்கு. The Queen's English is different from the other English. சாதாரண மக்கள் பேசுறதை காட்டிலும் அவருடைய மொழி வேறையாக இருக்கும். Royal language. ராஜரீகமான பாஷைகள். So if you are a king, நீங்க ராஜாவாக இருந்தா, and Jesus is the king of kings, so we are the kings. இயேசு கிறிஸ்து ராஜாவா இருக்கிறபடியால் நாம் ராஜாவாக இருக்கிறோம். Do we have royal language? நமக்குள்ளாக இந்த ராஜரீக மொழிகள் பாஷை இருக்கிறதா? உளுத்தன மூஞ்சி பிச்சிரும். If you talk like that, நீங்க அப்படி பேசுவீர்கள் என்று சொன்னா, some of you Christians, if you talk like that, கிறிஸ்தவர்களா இருந்து நீங்க அப்படி பாஷை பேசுவீர்கள். அதுக்கு பள்ளி மாதிரி ஒட்டிக்குவேன். நீ யாரதி பள்ளி மாதிரி ஒட்டிக்குவேன். If you talk like, I'll break your face, I'll kick you. As a Christian, if you talk like that, that's not royal language. கிறிஸ்தவர்களா இருந்து நீங்க அப்படிப்பட்ட பாஷையை பேசுவீர்கள் என்று சொன்னா அது ராஜரீக பாஷையா எண்ணப்படாது. How can parents talk about the kingdom of God to your children when you talk to your own girl? உடுத்தன பள்ளு பேர். If you talk like that,
how can you explain the kingdom of God? இப்படிப்பட்ட பாஷைகள் மொழியில் நாம் பிள்ளையிடத்தில் பேசும்போது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து எப்படி பிள்ளையிடத்தில் நாம் பேச முடியும்? That's the language of the prisoners. அது இந்த சிறையில் இருக்கிறவர்களுடைய மொழியாக பாஷையாக இருக்கிறது. That's why we're not able to be a good testimony outside the world. Why? We talk about the kingdom but we don't behave like a citizen of the kingdom. ஆகினால் தான் உலகத்துக்கு நாம் சாட்சியாக இருக்க முடியவில்லை. என்று சொன்னால் ராஜ்யத்தை குறித்து நாம் சொல்லுகிறோம், ஆனால் ராஜ்யத்தின் குடிமகனாக இந்த உலகத்துக்கு நாம் வாழ்ந்து காமிக்கவில்லை. Amen. Amen. Very sadly we have to say amen. துக்கமா இதுக்கு ஆமென் சொல்ல வேண்டியதா இருக்கு. Correct? Hello? We have to think differently. Why? Citizens of the kingdom. நம் சிந்தையிலிருந்து புதித்தவர்களாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் ராஜ்யத்தின் குடிமகனாய் இருக்கிறோம். But the church is supposed to be the visible manifestation of the coming kingdom. ஆனால் சபையானது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் வரப்போகிற ராஜ்யத்தின் வெளிப்பாட்டாக நாம் வாழ வேண்டும். Although spiritually we are in the kingdom is within us. ஆவிக்குரிய ரீதியில் நாம் அந்த ராஜ்யத்துக்குள் இருக்கிறோம். அதே சமயம் ராஜ்யமும் நமக்குள்ள இருந்தாலும் the focus of the Bible, the focus of God is on the rule of Christ on this earth. வேதாகமம் தேவனுடைய முழு கவனிப்பும் எதில் இருக்கிறது சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் தன்னுடைய ஆளுகை இந்த பூமியில் இருப்பதை குறித்து தான் முழு கவனமும் இருக்கிறது. So when I say kingdom of God, that's what I'm referring to. தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லும்போது அதை தான் நான் சொல்கிறேன். That's the kingdom we have to wait for. அந்த ராஜ்யத்துக்கு தான் நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. That's why we're waiting for the king to come back. ஆகினால் தான் ராஜா வருகிறதுக்கு நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். Now how long will this rule be? இந்த ஆளுகையானது எத்தனை வருஷம், அந்த அரசாட்சியானது எத்தனை வருஷத்துக்கு இருக்கும்? We know Christ will rule on this earth. There are plenty of passages. அநேக வசனங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஆளுகை செய்வார் என்று சொல்லி. But for how long? ஆனால் எத்தனை வருஷத்துக்கு? Revelation chapter 20 வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் verses 2 to 7, 6 times 1,000 years period is mentioned. 2 ல இருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால் 1000 வருஷம் என்று சொல்லி 6 முறை அங்க எழுதப்பட்டிருக்கிறது. Now in English we call this the millennium. ஆங்கிலத்தில் பார்க்கும்போது மில்லியனியம் என்று சொன்னால் அது 1000 ஆண்டு அரசாட்சி என்று சொல்லுவாங்க. Milli 1000 annum years, millennium means 1,000 years. மில்லியன் என்று சொல்லும்போது 1000, annum என்று சொல்லும்போது வருஷம். அதனால 1000 வருஷம். So 6 times we need about the period of 1,000 years. 1000 வருஷம் இந்த காலகட்டம் என்று சொல்லி 6 முறை நீங்கள் அந்த வசனத்தில் வாசிக்கலாம். Now some may argue and say, well, the book of Revelation is full of symbols, so does it mean really 1,000 years? சில ஆட்கள் தர்க்கம் பண்ணுவார்கள். அது என்ன சொல்வார்கள் என்று சொன்னால் வெளிப்படுத்தின புத்தகத்தை பார்க்கும்போது அது எல்லாம் ஒரு அடையாளமா இருக்கிறது, மெய்யாகவே 1000 வருஷம் இருக்குமான்னு சொல்லி கேட்பார்கள். Whether you take it literally or as a symbolic period, the fact is Christ will rule on this earth. நீங்க ஒரு வெறும் அடையாளமாக எடுத்தாலும் அது உண்மையாக எடுத்தாலும் சரி, மெய்யாகவே இயேசு கிறிஸ்து 1000 வருஷம் அரசாள போகிறார். See, there's no reason to look at it symbolically. We'll take it as 1,000 years. ஆகினாலே ஒரு அடையாளமாக எடுத்து பார்க்க வேண்டாம், 1000 வருஷமாகவே நம்ம எடுத்து பார்ப்போம். The question some may have is, that's all 1,000 years? சில ஆட்கள் கேள்வி கேட்பார்கள், 1000 வருஷம் தான் இயேசு அரசாளவாரா? All this for 1,000 years? இது இந்த காரியம் எல்லாம் நடக்கிறது 1000 வருஷம் அரசாட்சிக்காக தானா? No, it should have come here through Adam. ஆதாம் மூலமாக இந்த காரியம் இங்க வந்திருக்க வேண்டும். Adam, God told Adam, rule the earth. Adam and Eve both, by the way, rule the earth. ஆதாம் இடத்தில் இப்படியாக ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகத்தை ஆளுகை செய்யுங்கள் என்று சொல்லி. If Adam had obeyed God, ஆதாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால், and overcome the devil, பிசாசை அவன் மேற்கொண்டிருந்தால், he would have established the kingdom. தேவனுடைய ராஜ்யத்தை அவன் ஸ்தாபித்திருப்பான். You see, there's no need for salvation if man did not fall into sin. மனுஷன் பாவத்தில் விழாமல் இருந்திருப்பான் என்று சொன்னால் ரட்சிப்புக்கு அவசியம் இருந்திருக்காது. Correct? Why do we need salvation? Because man fell into sin. ரட்சிப்பு நமக்கு ஏன் அவசியம் என்று சொன்னால் மனுஷன் பாவத்தில் விழுந்தபடினாலே. If Adam did not fall into sin, there will be no need for salvation. ஆதாம் பாவத்தில் விழாமல் இருந்திருப்பார் என்று சொன்னால் ரட்சிப்புக்கு வேண்டிய அவசியம் ஒன்றுமில்லை. God created man in his image and he told man, both Adam and Eve, rule the earth. ஆண்டவர் மனுஷனை தன்னுடைய சாயலாக படைத்து ஆதாம் ஈவாள் இடத்தில் உலகத்தை ஆளுகை செய்யுங்கள் என்று சொல்லி அவர் அதிகாரம் கொடுத்தார். But he failed. ஆனாலும் அவன் தோற்று போனான். That's why the authority to rule was taken by the devil. ஆகினால் தான் ஆளுகை செய்கிற இந்த வல்லமையானவன் பிசாசானவன் உரிந்து கொண்டான். That's why when God will tell Noah, God will repeat to Noah after the flood exactly what he told Adam and Eve, but one part will be missing.
ruling the earth is not there. அதாவது ஆதாம் நோவாவின் இடத்தில் இந்த வெள்ளம் முடிந்த பின்பு நோவாவின் இடத்தில் ஆண்டவர் வந்து பேசுவார். எல்லா காரியத்தையும் ஆதாமின் இடத்தில் எப்படி பேசினா அதே தான் பேசுவார். ஆனாலும் ஆளுகை செய்கிறத பத்தி மட்டும் ஆண்டவர் அங்க சொல்ல மாட்டார். So if Adam had obeyed God and overcame the devil, ஆதாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து பிசாசனை மேற்கொண்டிருப்பான் என்று சொன்னார், he will rule the earth. நிச்சயமா உலகத்தை அவன் ஆண்டு கொண்டிருப்பான். The kingdom of God would have come then itself. தேவனுடைய ராஜ்யம் அப்பொழுதே வந்திருக்கும். But because Adam failed and the kingdom was not established, ஆதாம் விழுந்தபடினாலே ராஜ்யமானது ஸ்தாபிக்கப்படாதபடியினாலே, and because man did the damage, மனுஷன் இப்படியாக இந்த காரியங்களை குழப்பி செய்தபடினாலே, and no son of Adam or daughter of Adam can do the job because we are all born with a sinful nature. ஆதாமுடைய குமாரனோ அல்ல குமாரத்தி இந்த காரியத்தை செய்ய முடியும் என்று சொன்ன பாவ சுபாவத்தில் நாம் எல்லோரும் பிறந்திருக்கிறோம். God became man. As a man he did it. தேவன் மனுஷனாக உருவெடுத்து மனுஷனாக வந்து அவர் இந்த காரியத்தை செய்து முடித்தார். In his first coming, Jesus dealt with the problem of sin. முதல் வருகையில் இயேசு கிறிஸ்து பாவத்தினுடைய காரியங்களை அவர் நேர்த்தி செய்து போனார். And he told the people, what did he preach on? Kingdom of God. பின்பு தேவன் இப்படியாக மனுஷன் எடுத்து ஞாபகம் ஊட்டினால் என்னத்தை பிரசங்கம் பண்ணினார் என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தே. The Bible calls Jesus the last Adam and the second man. வேதாகமம் இயேசுவை பார்க்கும்போது கடைசி ஆதாமும் இரண்டாவது மனுஷனும் என்று சொல்லி சொல்லுகிறது. In 1 Corinthians chapter 15. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்திலே இதை நீங்கள் வாசிக்கலாம். The first man is Adam. முதல் மனுஷனாகிய ஆதாம். Now we have the second man, Jesus. இப்பொழுது இரண்டாம் மனுஷனை பார்க்கும்போது இயேசு இங்க இருக்கிறார். The first Adam is Adam in Genesis. ஆதாம் ஆதியாகமத்தில் பார்க்கிற ஆதாம் தான் முதல் ஆதாம். Jesus called the last Adam. இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது கடைசி ஆதாம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார். Because through him a new generation will come, as you and I. ஏனென்று சொன்னால் அவர் மூலமாக ஒரு புதிய சந்ததி புறப்பட்டு வருகிறது. நீங்களும் நானும் அந்த சந்ததிகளே. So when Jesus comes back, second coming, இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரண்டாம் வருகையில மீண்டுமாய் வரும் பொழுது, he will rule this earth for 1000 years. இந்த உலகத்தை அவர் 1000 வருஷமாக அரசாளுவார். That should have come through Adam. அது ஆதாம் மூலமாக வந்திருக்க வேண்டிய ஒரு காரியம். This earth will not pass away until it sees the will of God being done. தேவனுடைய சித்தம் இந்த உலகத்தில் இந்த பூமியில நடைபெறும் அளவும் இந்த பூலோகமானது அது மறைந்து போகாது, ஒளிந்து போகாது, அழிந்து போகாது. So 1000 years on this earth, 1000 வருஷம் இந்த உலகத்தின் மீது, once God's purpose for the earth is fulfilled, தேவன் ஆண்டவர் இந்த உலகத்தின் மீது வைத்த நோக்கம் முடிவடைந்த உடனே, we read in Revelation 21, new heavens and a new earth. வெளிப்படுத்தின விசேஷம் 26ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது புதிய வானங்களும் புதிய பூமியும் என்று சொல்லி நீங்கள் வாசிக்கலாம். The kingdom will continue for all eternity on the new earth. அந்த ராஜ்யமானது தொடர்ச்சியாக நின்று அது ஆளுகை செய்யும் புதிய வானத்திலும் புதிய பூமியிலும். The rule of Christ, the kingdom of God is for all eternity. இயேசு கிறிஸ்துவினுடைய ஆதிக்கமும் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அந்த மகிமையும் நித்தியமாக நாம் பார்க்க போகிறோம். So turn to Daniel chapter 7. எடுத்துக்கொள்ளுங்கள் தானியேல் 7ஆம் அதிகாரம். Daniel chapter 7 verses 13 and 14. தானியேல் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் தொடங்கி 14ஆம் வசனம் வரை. Right on this verse, Daniel 7, 13 and 14. எழுதிக்கொள்ளுங்கள் தானியேல் 7ஆம் அதிகாரம் 13 14வது வசனம். I saw in the night visions, and behold, with the clouds of heaven there came one like a son of man, that Jesus Christ, and he came to the ancient of days, that's the Father, and was presented before him. And to him was given dominion and glory and a kingdom, that all peoples, nations and languages should serve him. His dominion is an everlasting dominion which shall not pass away, and his kingdom one that shall not be destroyed. தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடமட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே செவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கும். His rulership, his kingdom is eternal. அவருடைய ராஜ்யமும் அவருடைய ராஜரீகமும் நித்தியமாய் இருக்கிறது. The 1000 years is on this earth. 1000 வருஷம் இந்த பூலோகம் இந்த பூமியின் மேல் அரசாளுவார். Then he will continue on the new earth. அதன் பிறகு புதிய பூமியின் மீது அவர் தொடர்ந்து அரசாளுவார். Look at this diagram just to simplify things. இந்த வரைபடத்தை நீங்கள் பாருங்கள், சுலபமாய் நீங்கள் காரியத்தை. In the past we are talking about the gospels. கடந்த காலம் என்று சொல்லும்போது சுவிசேஷத்தை நாம் பார்க்கிறோம். In the gospels we hear the kingdom is near. சுவிசேஷத்தில் பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று சொல்லி நாம் கேள்விப்படுகிறோம். What about now? இப்பொழுது எப்படி? From
if you take rough, if you want to use the word church age, from Pentecost until the second coming, which is now for the church. இன்றைக்கு நிகழ்காலத்தை பாருங்க, பெந்தேகோஸ்தில இருந்து இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை வருமானம். The kingdom is here. தேவனுடைய ராஜ்யம் இங்கே இருக்கிறது. But at the same time you're talking about the future, and that's the focus of the Bible. அதே சமயத்துல வருங்காலத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அதுதான் வேதாகமத்துடைய நோக்கமா இருக்கிறது. In English we use the word millennium, referring to the 1000 years. 1000 வருஷம் என்று சொல்லி ஆங்கிலத்துல மில்லேனியம் என்று சொல்றார். அந்த வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம். This kingdom is coming. இந்த ராஜ்யம் வரப்போகிற ஒரு ராஜ்யம். So in the gospel stage the kingdom was among the people. சுவிசேஷ நாட்களில் பார்க்கும்போது ராஜ்யம் ஜனங்கள் மத்தியிலே இருந்தது. Now it is within us, the church. இப்பொழுது ராஜ்யமான நமக்குள்ளாக இருக்கிறது, சபை நமக்குள்ளாக இருக்கிறது. But in the future, ஆனா வரும் காலத்தில் it will be upon the earth. இந்த பூலோகத்தின் மேல், இந்த பூமி மேல் இருக்கும். Then we have new heavens and new earth. அதன் பிறகு புதிய வானமும் புதிய பூமியும் இருக்கிறது. Why a new earth? ஏன் புதிய பூமி? We'll talk about it later in one of the sermons. இது மற்ற செய்தியில் நாம் கவனிப்போம். So in the new heavens and the new earth, அந்த புதிய வானங்களிலும் புதிய பூமியிலும் kingdom will be eternal. அந்த ராஜ்யமானது நித்தியமாய் இருக்கும். So understand the 1000 years is on this earth. ஆகினால இந்த 1000 வருஷத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், இந்த பூமியின் மீது அரசாளுவார். But his kingdom itself is eternal. ஆனால் ராஜ்யத்தை பார்க்கும்போது நித்தியமான ஒரு ராஜ்யம். Okay. Now again to clarify a bit more, different phases of the kingdom or the progressive revelation of the kingdom. தேவனுடைய ராஜ்யத்தினுடைய தொடர்ச்சியான வெளிப்பாடு அல்லது ஒவ்வொரு கட்டங்களையும் நாம் பார்க்க போகிறோம். We have the present heavens and the earth, which is the universe we are living right now. இப்பொழுது நாம் வாழ்கிற இந்த அண்டாசரசங்களை பார்க்கிறோம், அதாவது வானத்தையும் பூமியும் நாம் பார்க்கிறோம். In the Old Testament they were waiting for the Messiah to come. பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது மேசியா வருவதற்கு என்று சொல்லி அவர்கள் காத்திருந்தார்கள். Because when the Messiah comes he will establish the kingdom. ஏனென்று சொன்னால் மேசியா வரும்பொழுது தன்னுடைய ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிப்பார் என்று சொல்லி அவர்கள் அறிந்திருந்தார்கள். And there are many prophecies regarding the Messiah. மேசியாவை குறித்து அநேக தீர்க்கதரிசனங்களும் வேதாகமத்தில் உரைக்கப்பட்டிருக்கிறது. Even where he will be born, எங்கே பிறப்பார் என்று சொல்லி உரைக்கப்பட்டிருக்கிறது. what will happen to him in the first coming. அவர் முதல் வருகையிலே அவருக்கு என்ன நேரிடும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. See, the problem with the Jewish people, they only look at prophecy that talks about the Messiah ruling. அதாவது மேசியா ஆளுகை செய்வார் என்று சொல்லி அந்த காரியத்தை மாத்திரம் தீர்க்கதரிசனத்தை கவனித்து பாரு. இதுதான் இந்த 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 யூதர்களுடைய பிரச்சனை. You know, if a Jew, if you're listening to this, go and check your own scriptures, your Tanakh, the Torah, Navin, Ketuvim, go and check. Zechariah 12:10, Yahweh will say, they will look upon me whom they have pierced. சக்கரியா 12ஆம் அதிகாரம் 10 வாசிக்கும்போது நீங்கள் யூதராய் இருப்பீர்கள் என்று சொன்ன இந்த வசனங்களை தானாக்க நீங்கள் சோதித்து பாருங்கள், யார் பார்ப்பார்னு சொன்னா இயேசுவை தான் பார்ப்பார்கள் என்று சொல்லி தெளிவா சொல்லுகிறது. Although it doesn't mention Jesus, who is the one that you have pierced? யாரை நீங்கள் குத்தி இருக்கிறீர்கள்? Zechariah 14, when he returns, his feet will touch Mount Olives. சக்கரியா 14ஆம் அதிகாரம் அவர் இயேசு கிறிஸ்து திரும்பி வரும்பொழுது ஒலிவ மலையில் தன்னுடைய பாதம் வைக்கப்படும் என்று சொல்லி சொல்லுவார்கள். So Jewish people who are listening to this, don't just look at Zechariah 14, Messiah will come, he will rule, that will happen. What about Zechariah 12, where it says, you have pierced me? சக்கரியா 14ஆம் அதிகாரத்தில் அவர் வருவார் என்று சொல்லி இந்த காரியத்தை மாத்திரம் யூதர்கள் நீங்கள் கவனிக்காமல் சக்கரியா 12ஆம் அதிகாரத்தில் குத்தினவர், நீங்கள் குத்தினவர் என்று சொல்லும்போது அவரை காண்பிக்கிறது கவனிக்க வேண்டும். Isaiah 53 talks about how God has laid our sins upon him. ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது தேவன் எல்லா பாவத்தையும் இயேசு கிறிஸ்து மீது சுமத்தினார் என்று எப்படி சுமத்தினார் என்று வசனம் சொல்லி இருக்கிறது. He was pierced for our transgressions. நம்முடைய குற்றங்களுக்காக அவர் குத்தப்பட்டார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. Who was pierced for your transgression? I'm talking to the Jews who are going to be listening. Who was pierced for your transgressions? யூதர்களுக்கு நான் சொல்றேன், உங்களுடைய மீறுதல்களுக்கு பாவங்களுக்கு யார் குத்தப்பட்டார்? What the rabbis do today is try to dissuade the Jewish people from believing that Christ is Jesus the Messiah. இன்றைக்கு ரபிகள் செய்கிற காரியம் என்னவென்று சொன்னால் இந்த இயேசுவை மேசியாவை நம்பாதபடிக்கு ஜனங்களை திசை திருப்பி கொண்டிருக்கிறார்கள். The suffering servant Isaiah 53, that is us, Israel. உபத்திரப்படுகிற அந்த 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 ஊழியக்காரர் யார் என்று சொன்னால் நாங்கள் இஸ்ரவேலர் நாங்கள் தான் என்று சொல்லி அவர்கள் மாற்றி அமைத்து சொல்லுகிறார்கள். No, God has laid our sins upon him. Who is us? Who is him? யாரு, அதாவது வசனம் சொல்லுது நம்முடைய பாவங்களை அவர் மீது சுமத்தினார். இந்த நாம் யாரு, அவர் யார்? The problem with the Jewish people is you look at verses or you're taught verses where the Messiah will rule. Look at the passage that also talks about the suffering of the Messiah. மெசியா ஆளுவார் என்று சொல்லி இந்த வசனத்தை கற்றுக் கொடுக்க வசனத்தை மாத்திரம் நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனாலும் நமக்காக அவர் பாடுகளையும் சுமந்து போவார் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Psalm 2 is about your Messiah. சங்கீதம் 2ஆம் அதிகாரத்தை பார்க்கும் உங்கள் மேசியாவை குறித்து சொல்லுகிறது. Talks about his rulership and all that. அவருடைய ஆளுகையை குறித்து பேசுகிறது. Read also Psalm 22 is also about your Messiah. சங்கீதம்
சங்கீதம் 22ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசியுங்கள். உங்கள் மேசியாவை குறித்து பேசுகிறது. Talks about your suffering. உங்களுடைய உபத்திரவத்தை குறித்தும் அது பேசுகிறது. Even precisely where he was born is prophesied. மிக தெளிவாக எங்கே பிறப்பார் என்றும் அது தீர்க்கதரிசனமாய் உரைக்கப்பட்டிருக்கிறது. The Jewish rabbis would say, well, we know Jesus was born in Bethlehem, but there's so many people are born in Bethlehem, so what? யூத ரபிகள் இப்படியாக சொல்வார்கள், நாங்கள் அறிந்திருக்கிறோம் இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறந்தால், ஆனால் நிறைய பேர் பெத்லகேமில் பிறந்திருக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள். If God has given precisely where the Messiah will be born, that prophecy is important, and you need to pay attention to that prophecy. ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசனத்தை குறித்து மேசியா எங்கே பிறப்பார் என்று சொல்லி திட்டவட்டமாக பேசியிருப்பார் என்று சொன்னால், அவர் அங்கே பிறந்திருப்பார் என்று சொன்னால் நீங்கள் அதில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Micah chapter 5. மீகா 5ஆம் அதிகாரம். We will read verse 2 and 4. 2வது வசனமும் 4வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். This is the prophecy telling us exactly where the Messiah will be born. மேசியா சரியாக திட்டவட்டமாக எங்கே பிறப்பார் என்று சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் இதுவே. Micah chapter 5 verse 2 and 4. மீகா 5ஆம் அதிகாரம் 2வது வசனமும் 4ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போமாக. But you, O Bethlehem Ephrathah, who are too little to be among the clans of Judah, from you shall come forth for me one who is to be ruler in Israel, whose coming forth is from of old, from ancient days. And he shall stand and shepherd his flock in the strength of Yahweh, in the majesty of the name of Yahweh his God. And they shall dwell secure, for now he shall be great to the ends of the earth, and he shall be their peace. எப்பிராதா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடு தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடு வைப்பார். ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அவர் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் மகிமைப்படுவார். So the Old Testament kingdom expected. பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ராஜ்யம் எதிர்பார்க்கப்படுகிறது. In the gospel stage, சுவிசேஷ காலகட்டத்தில் when Jesus came, the primary focus of his teaching was on the kingdom. இயேசு கிறிஸ்து வந்தபோது தன்னுடைய போதகத்தின் முக்கியமான அம்சம் நோக்கம் என்னவென்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து. 1/3 of the teachings of Jesus, 1/3 of the parables were on the kingdom. இயேசு கிறிஸ்துவினுடைய உவமைகளை பார்க்கும்போது 1/3 பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசப்பட்டது. As a young Christian had problem with these parables. வாலிப கிறிஸ்தவனாக இருந்தபோது இந்த உவமைகளை குறித்து எனக்கு பிரச்சனை இருந்தது. I understood the story. இந்த கதை எனக்கு புரிந்தது. Because I was taught kingdom of heaven is heaven. ஏனென்று சொன்னால் தேவராஜ்யம் என்று சொல்லும் பொழுது பரலோக ராஜ்யம் என்று சொல்லி பரலோகம் என்று சொல்லி நினைத்தேன். And today many preachers and many believers read kingdom of heaven and we think it's heaven. இன்றைக்கு अनेक பேர் பரலோக ராஜ்யம் என்று சொல்லி வாசிக்கும் பொழுது அதை பற்றி நினைக்கும் பொழுது பரலோகம் என்று சொல்லி நினைத்துக் கொள்கிறார்கள். It didn't make sense to me as a young believer. Kingdom of heaven is like this. Doesn't make sense. Now it makes sense. At that time it didn't make sense. அதாவது பரலோக ராஜ்யம் என்று சொல்லி அன்றைக்கு எனக்கு விளங்கவில்லை, இன்றைக்கு நன்றாக புரிகிறது. Jesus came and he taught and explained the kingdom. இயேசு கிறிஸ்து வந்து பரலோக ராஜ்யத்தை குறித்தும் அதை பேசினார், அதை குறித்து விளக்கினார். Just one example. ஒரு உதாரணத்தை பார்ப்போம். Matthew 13:31. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 31வது வசனம். Matthew 13:31. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 31வது வசனம். He put another parable before them, saying, the kingdom of heaven is like a grain of mustard seed that a man took and sowed in his field. He's teaching about the kingdom. தேவ ராஜ்யத்தை குறித்து இயேசு கற்றுக் கொடுக்கிறார். வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். So in the gospel stage, kingdom explained. சுவிசேஷ காலகட்டத்தில் பார்க்கும்போது இந்த ராஜ்யமானது விவரிக்கப்பட்டது. Now in the church age, those of us who have accepted the king, இன்றைக்கு சபையின் காலகட்டத்தில் இந்த ராஜாவை ஏற்றுக்கொண்ட நாம், we have spiritually experienced the kingdom. நாம் ஆவிக்குரிய ரீதியிலே இந்த ராஜ்யத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். For us the kingdom is within us. நமக்கு அந்த ராஜ்யம் நமக்குள்ளாக இருக்கிறது. Romans chapter 14 verses 17 and 18. ரோமர் 14ஆம் அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனம். Romans 14, 17 and 18. ரோமர் 14, 17, 18. For the kingdom of God is not a matter of eating and drinking, but of righteousness and peace and joy in the Holy Spirit. Whoever thus serves Christ is acceptable to God and approved by men. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல,
அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். This is how the kingdom of God will be. இப்படிதான் தேவனுடைய ராஜ்யம் இருக்க போகிறது. We live it, experience it right now. நாம் இப்பொழுது அந்த ராஜ்யத்தை அனுபவித்து வாழ்ந்து கொண்டும் இருக்கிறோம். So in the church age, kingdom experience. ஆகினாலே சபையின் காலகட்டத்தில் பார்க்கும்போது அந்த ராஜ்யத்தை நாம் அனுபவிக்கிறவர்களாய் இருக்கிறோம். But heaven is waiting for the kingdom to be established. ஆனாலும் பரலோகமானது தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்பட மிகவும் ஆவலாய் காத்துக் கொண்டிருக்கிறது. The last trumpet, the seventh trumpet, when it is blown. கடைசி எக்காலம், ஏழாவது எக்காலம் சத்தமிடும் பொழுது, To me, if you ask me what is the moment God, heaven is waiting for, I will say Revelation 11 verse 15. எந்த ஒரு கட்டத்துக்காக, எந்த ஒரு காலத்துக்காக பரலோகமானது முக்கியமாய் காத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் என்று நான் சொல்லுவேன். From verses 11 to 18 we will read just one verse. 11ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரை நீங்க வாசிக்கலாம். ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் வாசிப்போம். Sorry, from verse 15 to 18. 15 ல தொடங்கி 18ஆம் வசனம் வரை நீங்க வாசிக்கலாம். We will read verse 15. 15வது வசனத்தை நாம் வாசிப்போமாக. Then the seventh angel blew his trumpet, and there were loud voices in heaven saying, the kingdom of the world has become the kingdom of our Lord and of his Christ, and he shall reign forever. Amen. And ever. Amen. Revelation 7:15. ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜபாரியம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. So Revelation 11:15, when the last trumpet, the seventh trumpet is blown, all the kingdoms become the kingdom of Christ. வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது கடைசி எக்கால சத்தம் ஊதப்படும் பொழுது உலகத்தில் உள்ள அத்தனை ராஜ்யங்களும் தேவனுடைய ஒரே ராஜ்யமாய் மாறிவிடும். So keep reading, Christ begins to reign. நீங்க தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அப்பொழுது கிறிஸ்து ஆளுகை செய்ய ஆரம்பித்து விடுவார். In the millennium, the 1000 years kingdom established. 1000 வருஷத்தில் நீங்கள் பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். It doesn't end there. அங்கேயோட நிப்பாட்டப்படவில்லை. We read Daniel 7 and we just read Revelation 11. தானியேல் 7ஆம் அதிகாரம் பின்பு வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் இப்பொழுதுதான் வாசித்தோம். Well, the rule of Christ will be forever. கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் ஆளுகை நித்தியமாய் இருக்கும். Let's read one more verse, Daniel chapter 2. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். தானியேல் 2ஆம் அதிகாரம் verse 44. 44வது வசனம். Daniel 2:44. தானியேல் 2:44. And in the days of those kings, the God of heaven will set up a kingdom that shall never be destroyed, nor shall the kingdom be left to another people. It shall break in pieces all these kingdoms and bring them to an end, and it shall stand forever. அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறு ஜனத்திற்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அது ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். In the new heavens and the new earth, when eternity begins, புதிய வானங்களும் புதிய பூமியும் இந்த நித்தியமான காரியங்கள் ஆரம்பிக்கும் பொழுது kingdom eternal. ராஜ்யமானது நித்தியமாக இருக்கும். So the Old Testament kingdom expected. பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது தேவ ராஜ்யம் எதிர்பார்க்கப்பட்டது. In the Gospels kingdom explained. இன்று புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷங்களில் பார்க்கும் பொழுது இந்த ராஜ்யத்தை பற்றி விவரிக்கப்பட்டது. In the church age now kingdom experience. இப்பொழுது சபையின் காலகட்டத்தில் இந்த ராஜ்யத்தை நாம் அனுபவித்து வருகிறோம். When Jesus comes back, kingdom established on this earth. இயேசு கிறிஸ்து வரும்பொழுது தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படும். In the new heavens and the new earth, kingdom eternal. புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் நீங்கள் பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யம் நித்தியமாய் இருக்கும். Also understand the kingdom is both spiritual and literal. தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக அது வந்து ஆவிக்குரிய ரீதியுமா இருக்கிறது, மெய்யாகவே நாம் பார்க்கக்கூடிய காரியமாகவும் இருக்கிறது. Now spiritual, but when Christ comes back, literally on this earth. இன்றைக்கு ஆவிக்குரிய ரீதியில் நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து வரும்பொழுது தத்துவமாக இதை நாம் பார்க்க போகிறோம். It is present and future. இது இப்பொழுது இருக்க நிகழ்காலமும் வரப்போகிற ஒரு காலமா இருக்கிறது. It is individual. Individually we must enter the kingdom. இது தனிப்பட்ட ரீதியில் ஒவ்வொரு மனுஷனும் இந்த ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். At the same time, it will be global. அதே சமயத்தில் உலகம் முழுவதும் இந்த ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும். It will be millennial for 1000 years on this earth.
இது வந்து 1000 வருஷமாக இருக்கும் இந்த பூமியின் மீது 1000 வருஷம். And eternal on the new earth. அதன் பிறகு புதிய பூமியில் 1000 வருஷம் நித்தியமாக இருக்கும். Now what shall we do now? We heard this, a little bit about the kingdom. What are we going to do for now? தேவனோட ராஜ்யத்தை குறித்து இப்படியா கொஞ்சம் நம்ம இப்பொழுது கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய போகிறோம்? Number 1, pray the kingdom. முதலாவது அந்த ராஜ்யத்தை குறித்து ஜெபம் பண்ண வேண்டும். Matthew 6:10. எழுதிக் கொள்ளுங்க. மத்தேயு 6:10. Jesus taught to pray, your kingdom come, your will be done on earth as it is in heaven. இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்திருக்கிறார், ராஜ்யம் வருவதாக, பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று சொல்லி. In your prayer list, make sure the kingdom is there. உங்களோட ஜெப குறிப்புல ஜெபம் நீங்க செய்யும்போது இந்த காரியமும் அது உங்களுக்கு அடங்கி இருக்க வேண்டும். Pray God to give you a better understanding and pray for other Christians to have a better understanding of the kingdom. இந்த ராஜ்யத்தை குறித்து உங்களுக்கு இன்னும் நல்ல புரிந்துணர்வு வர வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்க. மற்ற கிறிஸ்தவர்களுக்கும் இந்த காரியத்தை குறித்து தெளிவான புரிந்துணர்வு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. Pray for the power of the kingdom to be manifested in your life and that you and I can be a kingdom influencer. தேவனுடைய ராஜ்யத்தின் வல்லமையானது நம் வாழ்க்கையில் எப்படியாக வெளியாக்கப்பட வேண்டும் அல்லது மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்க. அப்பொழுது தேவ ராஜ்யத்தின் தாக்கம் உண்டாக்குறவர்களாய் நாம் மாற முடியும். Preach the kingdom. இரண்டாவது இந்த ராஜ்யத்தை குறித்து சுவிசேஷமாய் பிரசங்கியுங்கள். Matthew 24 verse 14. மத்தேயு 24:14. Matthew 24:14. மத்தேயு 24:14. And this gospel of the kingdom will be proclaimed throughout the whole world as a testimony to all nations, and then the end will come. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். Do we talk about the kingdom to others? மற்றவர்களுக்கு இந்த ராஜ்யத்தை குறித்து பேசுகிறோமா? Is the kingdom part of our gospel? ராஜ்யமானது நம்முடைய சுவிசேஷத்தில் ஒரு பங்காக இருக்கிறதா? Not sharing to others about the kingdom. மற்றவர்களிடத்தில் ராஜ்யத்தை குறித்து பேசுங்கள். Number 3, practice the kingdom. மூன்றாவது ராஜ்யத்தை நம்ம இப்படியாக செயல்படுத்த வேண்டும். Think, talk and act as a kingdom citizen. ராஜ்யத்தின் குடிமகன் போல நீங்கள் பேச வேண்டும், சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும். John Wesley said this. ஜான் வெஸ்லி என்கிறவர் இப்படி சொல்லுகிறார், Give me 100 preachers who fear nothing but sin and desire nothing but God, and I care not whether they be clergymen or laymen. They alone will shake the gates of hell and set up the kingdom of heaven upon earth. அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், எனக்கு 100 விசுவாசியை கொடுங்கள், அதாவது பாவத்தை குறித்து பயம் இருக்கிறதும் தேவனை குறித்து அதிகமான வாஞ்சி இருக்கிற என்னிடத்தில் கொடுங்கள். அவர்கள் ஊழியக்காரராக இருக்கலாம், இல்ல சாதாரண விசுவாசிகளாக இருக்கிறார். அவர்கள் நரகத்தின் வாசல்களை அசைக்கிறவர்களாக இருப்பார்கள், தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபிக்கிறவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். If John Wesley was here today and asked for 100 men to establish a kingdom of heaven on earth, how many of us can put up our hands and say, I'm ready? ஜான் வெஸ்லி எப்படியாக இன்றைக்கு இன்னும் உயிரோடு இருந்து நம்ம மத்தியில வந்து கேட்பாரு, ஒரு 100 பேர் என்னோட வாங்க தேவனோட ராஜ்யத்தை ஸ்தாபிக்க என்று சொல்லி எத்தனை பேர் அவர் கூட சேர்ந்து இருக்க முடியும்? Let's all stand. நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போமாக.